திறமை திறமை. ஓ திறமை திறமை. வெளியே போகும்போது பாத்து போனேன், மோசமான பையூர். அப்படியா? நீங்க பாத்தீங்களா? அதான் நீங்க பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க சார். நீங்க தான் சொல்லணும். பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுத்துக்க டைம் இல்லை. ஏண்டா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனாலதான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. நீங்க தானே சொல்லணும், பிரஸ் நீங்க தான் சொல்லணும். நான் வந்து மிகப்பட்ட சொல்லுவேன். ஒரு கேவலமான டாக் இருக்கு, அந்த டாக்க நம்ம நொறுக்கணும். எப்படி பாஸ் உடைக்கிறது? அப்படி கேளு. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கம்ப கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே போட்ட பிடிக்கிறீங்க ஒன்னுலயும் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மீட்டிங் பண்ணல அந்த ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மயிலே மயிலேனா இறங்க போடாது, நீ கவலைப்படாத, நான் வரேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஓட்டு கேட்க வரக்கூடாது. நீயா? நீ இருக்கேன்னு வெளியே ஒரு போடு போடக்கூடாது. நீ இருக்கேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. நீ இருந்தா அந்த கடை விளங்குன மாதிரி தான். நான் போறேன். அவர் தோல்வியுடைய விரக்தி போயிட்டாரு, அதனால விரக்தியில பேசிட்டு இருக்காரு. இந்த பிடி. இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வியே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும். அப்படி ஒண்ணு போடு. இதெல்லாம் பண்ண முடியாது. போலாம் போலாம் போ. நீ ஓட்டு போறவன எனக்கு, நீ ஓட்டு போறவன எனக்கு. போதுமா போதுமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இதுக்கெல்லாம் பண்ண முடியாது. போலாம் போலாம் போ. நீ ஓட்டு போறவன எனக்கு. போதுமா? அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையா மாசம் 1000 ரூபாய். 12 லட்சம் மாணவ மாணவிகள், 12 லட்சம் மாணவ மாணவிகள் கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். விளங்காதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அது இருக்கட்டும், முதல்ல அவன் மூஞ்சி இருக்கு, பின்ன வேற மூஞ்சி இருக்கு. அடிக்கடி மூஞ்சியை மாத்துறதுக்கு நான் என்ன குரல் வித்தக்காரனா? வாங்கறத குடிச்சிட்டு மரியாதையா போடா போடா. டேய் இங்க போடா, கடனை எதுக்கு வச்சுக்க போடா. ஏன்டா கத்துற போறோம்ல. கல்லூரிக்கு போன, காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போன ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் நம்ம முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. இன்னைக்கு 13 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று இருக்காங்க.